டென்ஷன்ல ஒரே தலைவலியா இருக்குப்பா. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. இன்னைக்கு அந்த ராஜீவ் குஷியை கூட்டிட்டு வர போறான். நிச்சயமா குஷி மனசை எல்லாரும் சேர்ந்து கலைச்சிட்டு தான் கூட்டிட்டு வர போறாங்க. அவ பதில் நமக்கு சாதகமா சொல்ல மாட்டாப்பா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல உமா. நான் என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். பட் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அப்படின்னா குஷி நம்ம கையை விட்டு போயிடுவாளாப்பா? இல்ல உமா, அதுக்கு நான் வேற வழி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். சார் இந்தாங்க சார். இந்தா இது பார். ஏன்பா? அம்மா, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதுதான். குடும்ப சண்டைனால குஷியோட மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. சைக்காட்ரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு பெஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் கிட்டேருந்து லெட்டர் வாங்கியிருக்கேன். என் பொண்ணு குஷி பைத்தியம்னு சொல்ல போறமா? ஜட்ஜு நம்புவாங்களா? இந்த டவுட் எனக்கும் இருக்கு சார். தேவைப்பட்டா சர்டிஃபிகேட் கொடுத்த டாக்டரே இங்கே வந்து சாட்சி சொல்ல ஏற்பாடு பண்ணுவோம் சார். உண்மையாவே ஜட்ஜு நம்புவாங்களா? அம்மா, குஷி பைத்தியம் நீ சொல்லணும், நான் சொல்லுவேன். அப்படி சொன்னதும் குஷி நம்ம கிடைப்பா, இல்லைன்னா கிடைக்க மாட்டா. இல்லப்பா, நம்ம காட்ட போற ஆதாரத்தை நானே நம்பலையே. இன்னொரு ஆதாரம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஜட்ஜ் அதை கண்டிப்பா நம்பித்தான் ஆகணும். குஷி பைத்தியம்னு இன்னொருத்தர் சாட்சி சொல்ல போறாங்க. யாருப்பா? குஷியோட ஸ்கூல் டீச்சர். நான் சொல்றதை கேட்டு நீயே ஷாக் ஆயிட்டாங்க. குஷி கிளாஸ் நடந்துக்கிற பிஹேவியர் சரியில்லை, குழந்தையோட பழகுது டேஞ்சர்னு அந்த டீச்சரே வந்து அவங்க வாயில சொல்லுவாங்க. எப்படிப்பா அதெல்லாம்? தான் ஜெயிக்கிறதுக்காக அந்த கஜேந்திரன் எந்த லெவலுக்கு வேணா போவான். மேடம், கோர்ட்டு விசாரணையில் நாம் நினைச்ச மாதிரி நடக்கலன்னா உடனே சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம். சார் டாக்டரையும் கிளாஸ் டீச்சரையும் கொண்டு வந்து நிறுத்த ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அப்பா, உடனே கொண்டு வந்து அவளை நிறுத்த முடியுமாப்பா? அம்மா, கொண்டு வந்தாச்சு. அவங்க 2 பேர் கோர்ட் வெளில தான் இருக்காங்க. ஏசி காரில் உட்கார வச்சிருக்கேன். கிரேட்பா, ரியலி யூ ஆர் கிரேட். நான் வாழறதே உனக்கு அதுவும்மா, ஞாபகம் வச்சுக்க. தேங்க்யூ ஸோ மச். பாத்தீங்களாப்பா, சாத்தா என் பிள்ளைக்கு மந்திரம் ஓதிட்டு இருக்கு. அவளை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி தான் கூட்டிட்டு வந்திருக்கான். என் பிள்ளையும் அப்பா தான் வேணும்னு சொல்ல போது. அந்த மாதிரி எதுவும் நடக்காது. வக்கீல் சார், சார் நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. அந்த குழந்தை அவங்களுக்கு சாதகமாக பேசுகிறான்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்தால் கூட சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுங்க, சாட்சிகள் உடனே கூட்டுவாங்க. ஓகே சார். வழக்கு எண் 16, மிஸ்டர் ராஜீவ், மிஸ்ஸஸ் உமா ராஜீவ். ராஜீவ், உமா, உங்க 2 பேருக்கும் கவுன்சிலிங் கொடுத்தும் கூட டைவர்ஸ் வேணுங்கிறதுல தெளிவா இருக்கீங்க. இன்னைக்கு குழந்தை குஷியோட சாட்சியை பார்த்துட்டு
குழந்தை யார் பக்கம் போறாங்கறத விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடைசியா நீங்க ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா ராஜீவ்? யுவர் ஆனர், என் குழந்தை என்கிட்ட தான் வளர ஆசைப்படுறா. அது அவளே இப்ப அவ வாயாலே உங்ககிட்ட சொல்லுவா. அப்படி சொல்ல சொல்லி நானோ இல்லை என்னுடைய குடும்பத்தாரோ குழந்தையை கட்டாயப்படுத்தவோ பிரெயின் வாஷ் பண்ணவோ இல்லை. உமா குழந்தைகிட்ட நடந்துகிட்ட கேவலமான விதம் என் குழந்தை மனசுல ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. என் குழந்தை உமாவை வெறுக்கிறா. நிச்சயமா உமா வீட்டுல என் குழந்தையால சந்தோஷமா இருக்கவே முடியாது. என் குழந்தைய உங்ககிட்ட சொல்லுவா, நீங்களே கேளுங்க. ஓகே, பார்க்கலாம். மிஸ்ஸஸ் உமா ராஜீவ், நீங்க சொல்லுங்க. என் புருஷனும் அந்த குடும்பமும் சரி கிடையாது மேடம். நானே அந்த சூழ்நிலையில வாழ முடியாம மூச்சு திணறி வெளியில வந்துட்டேன். என் குழந்தைய எப்படி நான் வாழ விடுவேன்? எப்படி ஒரு மோசமான சூழ்நிலையில? தயவு செஞ்சு என் குழந்தைய பிடிச்சு தள்ளிடாதீங்க. இன்னும் ஒரு 4-5 வருஷத்துல அவ வயசுக்கு வந்துருவா. அதுக்கப்புறம் மேல் படிப்பு படிக்கணும், செலவு பண்ணணும். இதுக்கெல்லாம் பணம் வேணும். இந்த வசதியெல்லாம் அவங்க கிட்ட கிடையாது. ஒரு குழந்தைய தாயை விட வேற யாரு நல்லா பாத்துக்க முடியும்? தயவு செஞ்சு என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ் மேடம். நீங்க 2 பேரும் உங்க தரப்புல உள்ள நியாயத்தை சொல்லிட்டீங்க. நான் அதை கன்சிடர் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி குழந்தையோட விருப்பத்தை கேட்போம். குஷி, இங்க வாமா. வணக்கண்ணா. குஷி, பயப்படாம பேசணும். போ. உன் பேரு தான் குஷியாமா? ஐ அம் குஷி. வெரி குட். குஷி, நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணுன்னு சொல்றாங்களே, சொல்லு. இது எந்த இடம்? இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? தெரியும். இது கோர்ட். அப்பாவுக்கு அம்மாவை பிடிக்கல, அம்மாவுக்கு அப்பாவை பிடிக்கல. 2 பேரும் பிரிய போறாங்க. நான் இப்ப உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். எதுவா இருந்தாலும் தைரியமா பயப்படாம பதில் சொல்லணும். ஓகே, சொல்ல. நீங்க உங்க அம்மா கிட்ட இருக்க ஆசைப்படுறீங்களா இல்ல உங்க அப்பா கிட்ட இருக்க ஆசைப்படுறீங்களா? சொல்ல. சொல்லுமா, சொல்லு. நான் எங்க அம்மா கிட்டே போறேன். குஷி, குஷி, என்னாச்சு உனக்கு? எனக்கு அப்பா வேண்டாம். நான் அம்மா கிட்டே போறேன். நல்லா யோசிச்சு சொல்லுமா. நான் எங்க அம்மா கூடயே போறேன்.
என்னம்மா 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 பேசுற நீ குஷி? குஷி என்ன ஆச்சு உனக்கு? எங்க வந்து எந்த நேரத்துல என்ன விளையாட்டு பண்ணிட்டு ஒழுங்கா பதில் சொல்லு குஷி. யுவர் ஆனர், பாத்தீங்களா? குழந்தையை இப்பவே மிரட்டுறாரு, பாத்தீங்களா? ஏய், நீ சும்மா இரு, வாய மூடிட்டு. இல்ல இல்ல யுவர் ஆனர், குழந்தை வந்து என்ன உனக்கு? என்னம்மா என்னாச்சு உனக்கு குஷி? யுவர் ஆனர், ஏய் என்னடி பண்ண குழந்தைய? இல்ல இவ எனக்கு தெரியாம குழந்தை என்னமோ சொல்லி மிரட்டிருக்கா. இவ்வளவு நாளா என் கூட இருப்பேன்னு சொன்ன குழந்தை இன்னைக்கு மாத்தி சொல்றானா? இவ நீ எங்க? நோ மிஸ்டர் ராஜீவ், அங்கே நில்லுங்க. இல்ல மேடம், அது மிஸ்டர் ராஜீவ், கீப் குவைட். இல்ல அவளுக்கு என்ன தெரியல. I said stop. குஷி என்னம்மா? அப்பா வேண்டாம். குஷி, இதான் உன் முடிவாமா? எஸ் யுவர் ஆனர். குஷியுடைய இந்த முடிவை கோர்ட் ஏற்றுக்கொள்கிறது. எந்த குழந்தையும் தன் தாயை ஒரு காலமும் வெறுக்காது. ஏதாவது கோவத்தில் திட்டலாம், ஆனால் அம்மா பாசம் தேவை என்று எல்லா குழந்தைகளையும் போல குஷியும் முடிவு பண்ணியிருக்கிறாள். மிஸ்ஸஸ் உமா ராஜீவ், நீங்க உங்க குழந்தையை கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். என் பொண்ணு குஷி என்கிட்ட வந்துட்டா. எனக்கு இது போதும், நான் பாத்துக்கிறேன். காலம் பூரா தங்க தட்டுல வச்சு நான் பாத்துக்குவேன். என் பொண்ணு எனக்கு கிடைச்சிட்டா. By mutual consent, I grant divorce to you, Mr. and Mrs. Rajiv. ராஜீவ், உமா ராஜீவ் ஆகிய இருவருக்கும் சட்டப்பூர்வமாக விவாகரத்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. உமா தரப்பிலிருந்து குழந்தையை தவிர ஜீவன அம்சம், பணம், நகை உட்பட எந்த கோரிக்கையும் எதிர்பார்க்கவில்லை. ராஜீவ் தரப்பிலிருந்து உமாவிடமிருந்து எந்த கோரிக்கைகளும் இல்லை. இல்ல இல்ல மேடம், அவ குழந்தை ஏன் அப்படி சொன்னான்னு தெரியல. ஒருவேளை குழந்தை ஒரு குழப்பத்துல. இல்ல மேடம், அவ வந்து பேனிக் ஆயிருக்கலாம் ஒருவேளை. இல்ல மேடம், என் குழந்தையால என்னை விட்டு இருக்க முடியாது. ஏன் இப்படி சொன்னான்னு எனக்கு தெரியல. என்னம்மா என்னாச்சு உனக்கு? ஏன்டா இப்படி சொல்றேன்? மேடம் ப்ளீஸ் மேடம், என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க மேடம். என் குழந்தைய விட்டு என்னால இருக்க முடியாது மேடம். மிஸ்டர் ராஜீவ், கீப் குவைட். மேடம் ப்ளீஸ், என் குழந்தை உங்களுக்கு எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என் குழந்தை இல்லாம என்னால இருக்க முடியாது மேடம். மாதத்தில் 2 முறை, முதல் சனிக்கிழமையும் 4வது சனிக்கிழமையும் காலை 6 மணியிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரை குஷி தன் அப்பா ராஜீவுடன் இருக்கலாம். காலை 6 மணியிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரை குஷி தன் அப்பா ராஜீவுடன் இருக்கலாம். இதை தவிர மற்ற நேரங்களில் குழந்தையை பார்க்க வேண்டுமானால் கோர்ட்டில் முன்னறிவிப்பு செய்து அனுமதி பெற்ற பிறகே பார்க்க வேண்டும். மற்றபடி குறிப்பிட்ட இந்த 2 நாட்களில் குறிப்பிட்ட நேரம் தவிர குழந்தை தந்தை வசம் இருக்க அனுமதி இல்லை. ஐயோ ஐயோ ப்ளீஸ் மேடம். அதேபோல் குழந்தை தந்தையிடம் இருக்கும்போது அவர்களுக்கு உமா தரப்பிலிருந்து எந்த தொந்தரவும் பிரச்சனையும் தரப்படக்கூடாது. அந்த 2 நாட்களிலும் குழந்தையை அப்பாவிடம் ஒப்படைக்காமல் இருக்க எந்த காரணங்களை காட்டியும் உமா தரப்பில் தள்ளி போடக்கூடாது.
ஓகே. ஐயோ, நான் என்ன சொல்லுவேன்? எனக்கு ஒண்ணுமே தெரியல மேடம். என் குழந்தை பிரிஞ்சு எப்படி நான் இருப்பேன்? மேடம், என் குழந்தைகிட்ட நான் ஒரு நிமிஷம் பேசணும் ப்ளீஸ். கோ அஹெட். அம்மா. அப்பா. அம்மா, என்னம்மா ஆச்சு உனக்கு? ராஜா, ஏன்டா அப்படி சொன்ன? அப்பா பிடிக்கலையா உனக்கு? அப்பா வேண்டாமாடா? அப்பா இல்லாம உன்னால இருக்க முடியுமாடா? டேய் கண்ணு, நீ இல்லாம எப்படி இருப்ப செல்லம்? உடம்ப பாத்துக்கோங்கப்பா. வேலைக்கு போங்க, ஒழுங்கா சாப்பிடுங்க, என்ன மறந்துடாதீங்கப்பா. நான் உன்னை எப்படிடா மறப்பேன்? நீ இல்லாம நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியலையம்மா. அம்மா போதும். மாமா, மாமா ப்ளீஸ். இனிமே நான் எப்படிமா இருப்பேன்? மாமா, எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுல பேசிக்கலாம். நீங்க வாங்க. எப்படி? என்னடா ஆச்சு? எங்கடா குழந்தை? குஷி எங்கடா? சொல்லுண்ணே, குஷி எங்க? அது குஷி போயிட்டா. போயிட்டானா? எங்க போனா? குஷி வந்து அவங்க அம்மா கூட. அவங்க அம்மா கூட? நீ எப்பறா அலோவ் பண்ண? ஸ்னேகா, நீ அது சொல்லுமா. சொல்லு. குஷி ஏன் உம்மா கூட்டிட்டு போனா? என்னாச்சுன்னு தெரியல. நல்லா தான் இருந்தா. என்கிட்ட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா தான் இருந்தா. ஜட்ஜு கூப்பிட்டு கேட்டாங்க, உனக்கு அம்மா வேணுமா அப்பா வேணுமான்னு குழந்தைகிட்ட கேட்டாங்களா? என்னாச்சுன்னு தெரியலடா. அதுவா தெரியலடா என்னாச்சுன்னு எனக்கு. அது வரைக்கும் சிரிச்சு என்கிட்ட விளையாடிட்டு இருந்த குழந்தை அப்பா வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பாருங்கப்பா, அவங்க அம்மா கூட போயிட்டு. அண்ணே அழாதண்ணே. அவங்க அம்மா கூட போயிட்டாளா? எனக்கு அப்பா வேண்டாம், நான் அம்மா கிட்டே போறேன். குஷி போறதுக்கு வாய்ப்பு இல்லையா என்ன? அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவ்வளவு தெளிவா சொன்னேன் என்ன? அப்பாதான் வேணும் அப்பாதான் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாளே, எப்படி இப்படி திடீர்னு மாத்தி பேசினா? அண்ணே, குழந்தைக்கு யாரோ ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்கண்ணே. குஷி அம்மா கிட்ட போறேன்னு சொன்னதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்?
நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன்.